Hello everyone, welcome to Last Academy. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? 10th standard maths exercise 1.1 ஓட 7th sum. ஓகே, 7th sumல ரெண்டு இருக்கு. எடுத்தோனே क्वेश्चनல ஒரு ட்விஸ்ட் தான். ஓகே, ஏன்றது set of all natural numbers less than 8. அப்படினா என்ன? 1 2 3 4 5 6 7 less than 8 னா 7 வரையும் நின்னுடும் natural numbers. B, set of all prime numbers less than 8. அப்பனா என்ன வரும்? 2 3 5 7. ஓகே, தேர்ட் என்ன? செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். என்ன மேம் இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்னு கேட்டா ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு மேக்ஸ்ல, தட் இஸ் 2. இப்போ இங்க எழுதிக்கலாமா? ஏவோட வேல்யூ என்ன? 1 1 2 3 4 5 6 7. யூ பெருசா இருக்குப்பா. பியோட வேல்யூ 2 3 5 and 7. சியோட வேல்யூ 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சு நம்ம எழுதியாச்சு. இப்போ மேக்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சம்ல நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட்ல உள்ளதுதானே கண்டுபிடிப்போம், அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? பெருசா இருக்கே. 1 2 3 4 5 6 7. அவ்வளோதான் இன்டர்செக்ஷன். பியோட வேல்யூ 2 3 5 7. இன்டர்செக்ஷன் என்னப்பா? எது சேமா இருக்கோ அதுன்னு எழுதுவோம். 2 3 5 இருக்கு, 7 இருக்கு. இது மட்டும் தான் இதோட ஆன்சர். 2 3 5 and 7. ஓகே, இப்போ இந்த கண்டுபிடிச்சது சி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். A intersection B cross C. A intersection B வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 3 5 7. cross C ஓட வேல்யூ என்ன? 2. கரெக்டா? 2 தானே நம்ம இந்த ஃப்ளவர் பிராக்கெட்ல இருக்கு. இப்போ இன்டூ பண்ணலாம். 2 2 3 2 5 2 and 7 2. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது நம்ம கிடைச்ச எல்ஹெச்எஸ் இதுதான். ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ் பண்ணலாமா? ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்ஹெச்எஸ் இந்த சைட்லேயே பண்ணலாமா? இடம் பத்துமா? சரி பண்ணும், ரிஸ்க் தானே. ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ள ஏ கிராஸ் சி பண்ண போறோம். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ என்ன? 2. எல்லாத்தையுமே 2 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் நம்மளோட டாஸ்கே. ஓகே, எழுதலாமா? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and 7 2. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். பியோட வேல்யூ என்ன? 2 3 5 and 7 இன்டூ சியோட வேல்யூ 2. இப்போ இதை ரெண்டுத்தையும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, 2 2 2 3 மாத்திட்டேன். 2 2 2 எழுதணும்னே 3 2 தான் எழுதும். மாத்தி எழுதிடக்கூடாது. 3 2 5 2 and 7 2. கரெக்டா? 2 3 5 7 இதுவும் போட்டாச்சு, அதுவும் போட்டாச்சு. இப்போ லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and 7 2. இதுதான் கண்டுபிடிச்சோம். நடுவில் என்ன சைன் இருக்கு? இன்டர்செக்ஷன் சைன் இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் சைன் போட்டுட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் இது எழுதணும். பி கிராஸ் சியோட வேல்யூ எழுதணும். 2 2 3 2 5 2 and 7 2.
இன்டர்செக்ஷன்னா என்ன? சேமாக இருக்கிறது தானே. சேமாக எது இருக்குது? ஃபஸ்ட்டு 7,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 5,2 இருக்குது. ஓகே, அதுதான் இருக்குது இது எல்லாமே. இதில் வர எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அப்போது ஆன்சர் என்ன வரும்? 2,2, 3,2, 5,2, 7,2. இதுதான் நம்மளோட செகண்ட் இக்குவேஷன். 1 and 2 சேமாக இருக்கா? சேமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? LHS equal to RHS. So hence verified. அவ்வளோதான், போட்டால் முடிஞ்சிச்சு. கரெக்டாக LHS தனியாக எழுதிக்கோங்க, RHS தனியாக எழுதிக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறோன்றது தெளிவாக தெரியும். ஓகே, இது நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண மாதிரி கீழே கூட ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? 7th சம்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ABC 3ஓட வேல்யூவும் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல டீகோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. the set of all prime numbers less than 8னா 2, 3, 5, 7. ஈவன் பிரைம் நம்பர்னா என்ன? ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான். இப்போ LHS போலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு LHS என்ன? A cross B minus C. எப்பவுமே நம்ம பிராக்கெட்ல உள்ளது தானே பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் B minus C பண்ண போறோம். எனக்கு இது என்னன்னே தெரியலையே, என்ன சிம்பிள்லாம் தெரியலையேனா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எழுதிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். B யோட வேல்யூ என்ன? 2, 3, 5 and 7. ஓகே, மைனஸ் C யோட வேல்யூ என்ன? 2. இங்க மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன், அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ்னா என்னப்பா பண்ணணும்? சேமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். இந்த 2 சேமா இருக்கு, கேன்சல். நெக்ஸ்ட் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஓகே, இப்போ 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேற ஏதாவது நம்பர் இருந்தாலுமே நம்ம அதை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த இதுல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும்? 3, 5 and 7 தான் இருக்கும். B minus C இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A cross B minus C. ஏவோட வேல்யூ என்ன? பெருசா போகுமே. 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus C யோட வேல்யூ 3, 5, 7 போட்டாச்சா? இப்போ பொறுமையா ஒன்னொன்னுமே நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதணும். பொறுமையா பண்ணுங்க, அப்பதான் என்ன ஆகும்? கரெக்டா வரும். 1,3, 1,5, 1,7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2க்கு நான் வரேன். 2,3, 2,5, நெக்ஸ்ட் 2,7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3க்கு 3,3, 3,5, நெக்ஸ்ட் 3,7. ஓகே, நெக்ஸ்ட் 4, 4,3, 4,5, நெக்ஸ்ட் 4,7. ஓகே, நெக்ஸ்ட் 5th one 5, 5,3, 5,5, 5,7. நெக்ஸ்ட் வேற என்ன? 6 இருக்கு. 6,3, 6,5, 6,7. நெக்ஸ்ட் வேற 7 நம்பர் இருக்கு. 7,3, 7,5, 7,7. பா, பெருசா போதுல. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். குட்டியா இருக்கு, இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ RHS போடலாமா? RHS என்னது? A cross B மைனஸ் A cross C. ரெண்டுமே பெருசு பெருசு தான். போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் A cross B பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. B யோட வேல்யூ என்ன? 2, 3, 5 and 7. ஓகே, ஈக்குவல் டு பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடுறது தான். ஓகே, பொறுமையாக மல்டிப்ளை பண்ணோம், பிகாஸ் ஈஸியாக மிஸ்டேக் ஆகிடும். 1,2, 1,3, 1,5, 1,7.
ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் 2க்கும் அதே மாதிரி போடுங்க. 2,2, 2,3, 2,5, 2,7. இப்போ 3க்கும் அதே மாதிரி போடுங்க. 3,2, 3,3, 3,5, 3,7. ஓகே, நெக்ஸ்ட் 4க்கும் 4,2, 4,3, 4,5, 4,7. ஓகே, நெக்ஸ்ட் 5க்கு 5,2, 5,3, 5,5, 5,7. ஓகே, நெக்ஸ்ட் 6, 6,2, 6,3, 6,5, 6,7. முடிஞ்சா? நெக்ஸ்ட் 7 இருக்கு. 7,2, 7,3, 7,5 and finally 7,7. பெரிய ஈக்குவேஷன் பா. இதை முடிச்சிட்டேன். A cross B போட்டு முடிச்சிட்டேன். இப்போ A cross C பண்ணலாம். A cross C. ஏவோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. சியோட வேல்யூ என்ன? 2. ஃபைனலி இது கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா ஒரே ஒரு நம்பர் கூட நம்ம டீல் பண்ணிட்டு வந்துடலாம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஒரே நம்பர் தானே, ஸோ அதனால ஈஸியாக நம்ம டீல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த இதையும் சேர்த்து எழுதணும். அதுதான் இங்க பெரிய டாஸ்க். A cross B minus A cross C எழுதலாமா? இங்க எழுதுனது அப்படியே திருப்பி கீழே எழுதலாமா? அப்பதான் நமக்கு வந்து என்ன தெரியும், மறக்காதுன்றதை விட எப்படி சொல்றது, சம் போறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்குள்ள முடிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்கேன், பார்க்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. லைனாவே போயிடுறேன். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 4, I mean 4, 5 வரணும் இங்கே. ஓகே, கரெக்டாக அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இவ்வளோ லாங் எல்லாமே முடிச்சிட்டோமா? அங்க இருக்கிறத அப்படியே எடுத்து முடிச்சோமா? இப்போ என்ன பண்ணணும், நடுவில் இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் தெளிவா போட்டுட்டு A cross C யோட வேல்யூ இங்க எழுதிக்கணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகே, இதுல என்ன ஒரு இதுனா 2 பின்னாடி எது வருதோ அந்த நம்பர் மட்டும்தான் இதுல அடியும். ஓகே, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எல்லாமே அடிச்சிடும். மைனஸ் தானே, சேமா இருக்கிறத அடிச்சிடணும். இப்போ சேமா இல்லாத மற்றது இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் தான் நம்ம இங்க எழுத போறோம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. Okay, 3, 3, 3, 5, 3, 7.
4, 4, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, and 7, 7. ஃபைனலி இதையும் முடிச்சாச்சு. செகண்ட் குவேஷன். இப்போ 1 and 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. இருக்கா? லைட்டா ஈக்குவலாக இருக்கா? 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7 எல்லாமே இருக்கு. ஸோ 1 and 2 ஈக்குவல். ஸோ என்ன போடணும்? LHS ஈக்குவல் டு RHS. இவ்வளோ பெரிய சம் எழுதுறதுக்கு கடைசியாக ஹென்ஸ் வெரிஃபைன்றது போட்டே தேரும். ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ எக்ஸசைஸ் 1.1 இந்த சம்மோட ஓவர். இந்த எக்ஸசைஸ் 1.1க்குன்னு சில கான்செப்ட் தான் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ், அந்த மல்டிப்ளை, அதுதான் இருக்குது. அது எல்லாமே அழகாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் ஃப்ரீ ஷாட். ஓகே, ஜஸ்ட் 1 + 1 2 அப்படின்னு போடுற மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்களே கொஷினும் கொடுத்துருவாங்க, அவங்களே ஆன்சரும் கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் அதில் போட்டு காட்டினா போதும். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட் ட்ரை அகாடமி அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான PDF, ஈஸியான ஹிண்ட், ஈஸியாக சம் சால்விங் மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் சேனல்ஸ்க்கு நிறைய உங்கள் யூடியூப் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ.